ஏனுங்க என்னது? என் மனசில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லிக்கிறேனுங்க. அது என்னென்னதா கொஞ்சம் பாருங்களேன் ப்ளீஸுங்க. சுமதி யாரு? உங்க பேரு சுமதி தானுங்க? என் பேரு சுமதி இல்லையே. இது பேர்ல என்னங்க இருக்கு? பேரழகின்ற ஒரு சொல் போதாதா? அப்ப பேரழகின்னு ஒரு 1000 வாட்டி எழுதிட்டு வாங்க பார்க்கலாம். ஏங்க 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 துன்பப்படுத்தாதீங்க. நான் உங்களை லவ் பண்றேங்க. நீங்க நீ லவ் பண்றீங்களா இல்லையான்னு இல்லைன்னு சொல்லாம ஒரு பதில் சொல்லுங்க. அது என்ன இல்லைன்னு சொல்லாம ஒரு பதில்? இது ஆமான்னு சொல்லுவீங்கன்னு ஒரு நப்பாசை தான். காலேஜ் போக நேரமாச்சு, வழி விடுங்க. ஏங்க நில்லுங்க, பதில் சொல்லிட்டு போங்க. ஏன் சாயந்தரத்துக்குள்ள உலகம் அழிஞ்சிருமா? ஏங்க 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 சுமதிங்க உங்களை தாங்க. அட என்னன்னு கேட்டுட்டு தான் போங்களேன். ஏங்க ஏங்க குறவுக்கே வந்துட்டு கொஞ்சம் கூட மனசாட்சி எல்லாம் போயிட்டு இருக்கிறீங்களே. அட இப்படியே ஊடு வரைக்கும் வர முடியுங்களா? திடீர்னு இப்படி காலேஜுக்கு போகும்போது வரும்போதெல்லாம் புறவுக்கே வந்துட்டு இருக்கீங்க. ஏங்க என்னங்க உங்களோட பெரிய வம்பா போச்சு? காலையில் போகும்போது நல்லா தானங்க பேசிட்டு போனீங்க, அதுக்குள்ள என்னங்க ஆச்சு? உங்களுக்கு என்ன வேணும்? நான் உங்களை லவ் பண்ணுமா? ஒரு பொண்ணை பார்த்த உடனே லவ் தானா? ஏன் இந்த நட்பா பழகணும்லாம் நினைக்கவே மாட்டீங்களா? ஏங்க நீங்களும் நான் நட்பா பழகி எனத்துங்க ஆகுது. ஆனா அந்த மடம் ஆவாட்டு சந்த மடம். ஒன்று லவ் பண்றேன்னு சொல்லுங்க, இல்லைன்னா இல்லைங்க ஒரு பதில் சொல்லுங்க. ஏன் என்னை பார்த்த உடனே உங்களுக்கு லவ் பண்ணணும்னு தோணுது? எங்க ஒரே ஒரு காரணம் சொல்லுங்க பாப்போம். ரெண்டு பேருமே ஒல்லியா இருக்கிறோம், ஜோடி பொருத்தம் கரெக்டா இருக்குமேனு தான். ஐயையோ ஐயையோ இதோ வரேன்ப்பா.
ஏண்டா சிவா, இப்ப ஊர்ல எவன் எவன் பொண்டாட்டிடா வச்சிருக்கான்? ஆமாண்டா, எல்லாத்துக்கும் போய் விளக்கு பிடிக்கிறதே எனக்கு வேலை. ஆளை பாரு, சுத்தம் ஆக்கானாட்ட இதை போய் என்ன கேட்குறேன். இந்த மாதிரி விஷயமெல்லாம் உன்னை தவிர ஊர்ல வேற யாருக்கிட்டடா கேட்டு தெரிஞ்சுக்க பார்த்து முடியும்? போடா. ஏ சாமிப்பா, எங்கடா போற? வாசனவா, எப்போ வந்த? இப்பதான்டா வரேன். வீட்டுக்கு போய் பேக் வச்சுட்டு வந்துடுறேன். நரிப்பாறைக்கு வந்துரு. சரி சரி போ. எதுக்குடா இப்படி அக்கப்போர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஒரு ஊறுகாய் பாக்கெட் இருந்தா போதும், ஒரு புள்ளையே இழுத்தலாம். குடிக்கிறது சாராயம், அதுல என்ன ரத்தமா ஊற போகுது? இப்படி கறியும் உணத்தையே வச்சு தின்னாதானே ஆகும். குடிகாரனுக்கு அதெல்லாம் எங்கடா தெரிய போகுது? கொஞ்சோண்டு குடிச்சாலும் ரசிச்சு குடிக்கணும்டா. ஆமாடா, அப்படி சொல்லு. பாத்துரா, பாம்புக்கும் போற போகுது. கட்டிட்டு இருக்கேன்டா. கறியில கொழுப்பு அதிகம்டா. நல்லா கள்ளக்காய் குச்சி கிழங்குன்னு நொப்பமா தின்னு வளர்ந்துருக்க மாட்டேங்குது. காணாத நாய் கடிவெலும்ப கண்ட மாதிரி. மலர்னு எடுத்து வைங்கடா, ஒரு பொழுதே ஆகி போச்சு. அருமையா இருக்குடா. திங்கும் போது உணத்தே இருக்குதுல்ல, வேலை செய்யும் போது அந்த உணத்தை இருக்கணும். ஏண்டா, ஊருக்குள்ள நீங்க 2 பேரும் சும்மா தானே சுத்திட்டு திரியுறீங்க? திருப்பூர் பக்கம் வாங்கலேண்டா, ஒரே வாரத்துல உங்க 2 பேத்தையும் ஆப்ரேட்டர் ஆக்கி விட்டுறேன். படாத பாடுபட்டு இப்போதான் அந்த புள்ளைய கரெக்ட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ள திருப்பூர் பக்கம் வாங்கினா அப்புறம் இங்கே யார் அந்த லவ்வை மெயின்டைன் பண்ணுறதா? ஏன்டா சிரிக்கிற? நான் நெசமாலும் தான்டா சொல்கிறேன். டேய் சாமிப்பா, நீ என்னடா சொல்கிற? சத்தியமா சின்னவா, நானே உங்கள்கிட்ட கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போல்லாம் டிஜிட்டல் பேனர் அது இதுன்னு வந்துருச்சு. கையில் எழுதுறவனுக்கு வேலையே இல்லை. வயசும் வேற ஆகுது. கண்ணாலம் கிண்ணாலம் பண்ணணும்னா வேலை வெட்டி வேணுமில்றா. நான் வரேன்டா. பொழைக்க தெரிஞ்சவன்டா. எனக்கு வெளியூரில் ஆகாது, உள்ளூர்லேயே பொழைக்கிறதா எனக்கு கௌரவம். நான் இங்கே டெம்போ கிம்போ ஓட்டிகிட்டு இருந்துக்கிறேன். என்னை கேட்டால் வெளியூர் லாபமும் சரி, உள்ளூர் நட்டமும் சரி. எது நம்ம ஊர்லையா? இங்கே ஏற்கனவே 1008 செருப்பு போறாம இதில் இங்கேருந்து முன்னுக்கு வரான். நான் முன்னுக்கு ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்க. சாணி அல்ற வேலையாக இருந்தால் கூட வெளியூரில் போய் அல்னா தான் உள்ளூரில் நம்மளை மதிப்பானுங்க. நீ சொல்கிறதாண்டா கரெக்டு. நாங்கள் இந்த ஊருக்குள்ளேயே தான் சுற்றிட்டு இருக்கிறோம். எங்களை பொருளையும் கூட சட்டை பண்ண மாட்டேங்கிறானுங்க. நீ எப்பயாவது தான் ஊருக்கு வர்ற, உன்னை கண்ணு சாமின்னு தலையை தூக்கி வச்சுக்கிறானுங்க. நீங்கள் 1000 சொல்லுங்கள், எனக்கு ஆவாதுன்னா ஆவாது. நீங்கள் போங்க, மகராசனா பொழைங்க. நான் உள்ளூர்லேயே தொழிலதிபர் ஆகி காட்டுறேன். அதுக்கு நீ 7 குட்டிக்கரணம் போட்டாலும் நடக்காது ரோய். சரியான ஊசையெல்லாம் இருக்கிறான்டா. உங்க அப்பா வந்தா சோத்தை போட்டு குடுறி. சரிம்மா, நீ என்ன நேரம் வருவ? நான் வர பொழுதோட ஆயி போவோம். ஆனவனுக்கு சொன்னா அறிவு உண்டு, நினைவு உண்டு. ஈனவனுக்கு சொன்னா இல்லடமும் கொல்லாதும்பாங்க. இவன் வயசு பசங்கள்லாம் ஆயின்னு வேலைக்கு ஓடுதுங்க. இவனுக்கு நாமளே சம்பாரிச்சு கொட்ட வேண்டியதா இருக்குது. அது இரவு முத்துனா பறவையா பறக்குது. நானும் ஒன்று பெத்து வச்சிருக்கேன். பாம்பு பையனை பாரு, மொவரே பாரு. அட சம்பாதிச்சு கொண்டாந்து எங்களுக்கு தள்ள வேண்டாம். அவன் வயிற்ற கழுவத்துக்காக சம்பாதிக்குவானா? இங்கே ஊரே நாடகங்கள் கத்திட்டுதுன்னு வச்சுக்கோ, நடக்கிறதே வரைய போய் பெத்து போட்டீங்களே ஆக்கி போடுங்க. வேலைக்கு போ. வேலைக்கு போ, அப்பதானே கல்யாணம் பண்ணிக்க முடியும்.
மோய் சும்மா தொணன்னு கத்திக்கிட்டு இருக்காத. நானும் ரொம்ப நேரமாக யோசிச்சு பார்த்தேன். நாளைக்கு திருப்பூருக்கு சின்னவங்க கூட வேலைக்கு போகிறேன். போதுமா?